வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு மாத்துறதுல என்ன சிக்கல்? உங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணைனா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவங்க கேட்கறாங்கன்றதுக்காக கொடுத்துட முடியுமா? எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த கோரிக்கை, வேற எந்த கோரிக்கையும் வைக்க முடியல. நம்ம எதிர்க்கட்சியா இருந்தப்ப சிபிஐ விசாரணை நிறைய டைம் நம்மளே அதுதான் சொன்னேன். எக்ஸாம்பிள் நம்ம செய்யறப்ப மக்கள் நலன். நல்ல கேள்வி. இல்ல இத்தனை எதிர்குறல்கள் வர்றப்ப அதை மாத்திட்டு போறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கேக்குறேன். ஐயா, இவங்க கேட்கறாங்கன்றதுக்காக செஞ்சிட முடியுமான்றேன். ஃபார் எனி ஆக்ஷன் தேர் ஷுட் பி a basis. என்ன பேசிஸ்னு கேக்குறேன். நான் இத்தனை நடவடிக்கைகள் போதுமானதா இல்ல அப்படினால அவங்க கேள்வி என்ன போதுமானதா இல்லன்றேன். மெத்தனால் கலந்ததுனால தான் மரணம். விஷசாராயம், கள்ளச்சாராயம், விஷசாராயம். ஸோ இவன் வந்து விஷத்தை கலந்து கொடுக்குறான் அப்படின்னும் பொழுது அதை எப்படி யார் தடுக்க முடியும்னு கேட்குறேன். அதுதான் சொல்றேன். எல்லா விவகாரத்திலையும் நம்ம வந்து காவல்துறை மேல மட்டும் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. பின்னாடி யார் இருக்கான்னு சொல்றேன். அதுதான் சொல்றேன். மெத்தனால் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது அப்படின்றப்ப அதுக்கு அதை கண்காணிக்கிறது வருவாய்த்துறை அதிகாரிக்கு அவங்க ஒரு பொறுப்பு இருக்கு. அவங்க எல்லாமே கலெக்டர் கீழ தான் வருவாங்க. நம்ம கலெக்டர் வந்து பணியிட மாற்றம் தான் செய்றீங்க. ஆனா எப்போ நேரடியா சஸ்பெண்டே பண்றீங்க. காவல்துறைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து காவல்துறை வந்து ரொம்ப எளிதா ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஆனா இதே வந்து ஒரு அதிகாரியா இருந்தா அவங்க வந்து நீங்க பாதுகாக்கிறீங்க, ஐஏஎஸ் மாதிரி அதிகாரிகளை பாதுகாக்கிறீங்கன்னு ஒரு நேரடியான ஒரு குற்றச்சாட்டு வைக்க இல்ல. இப்போ அதுதான் சொல்றேன். இப்போ யார் மேல இப்போ ஸ்ட்ரைட்டா இதுக்கு வந்து சட்டப்பேரவையில இந்த விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கே அனுமதி அளிக்க மாட்டாங்க. கேள்வி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா நடந்துட்டு இருக்கப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படணுமா? அவையில வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இதை பத்தி பேசலாம் அப்படின்றாங்க. ஆனா கடந்த 40 வருடங்களாக நாங்கள் தான் 30 வருடங்கள் ஆட்சியில இருந்தோம், 25 வருடங்கள் ஆட்சியில இருந்தோம் சொல்லி மார்த்தாட்டி கொள்ளக்கூடிய அதிமுக அவர்களுக்கு பொறுப்பே இல்லையா? அவங்க ஆட்சியில வந்து கள்ளசாராயம் காய்ச்சவே இல்லையா? எல்லா கள்ளசாராய வியாபாரிகள் எங்க ஆந்திரா ஓடிட்டாங்களா? எந்த இடத்துல ஒட்டுமொத்தமா திமுக மேல பழி சுமத்துறதா பாக்குறீங்க எதிர்கட்சிகள்? தேர்தலில் தோத்துட்டாங்க. அதனால இதை வந்து திருப்பி பேசி திமுகவிற்கு ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இருந்து குரல் கொடுக்கறாங்க. நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இருந்து குரல் கொடுக்கலாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இது நிவாரண தொகை மேலே விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதுதான் சொல்றேன். இப்போ அரசியல் கட்சிகள் வந்து திமுகவை இதை வச்சுதான் லாக் பண்ண முடியும் அப்படின்னு நினைத்து நீங்க அதற்கு இடம் கொடுக்குறீங்க. இந்த இல்லைங்க இடம். சரி, அதுதான் சொல்றேன். அந்த சம்பவம் வந்து துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்து விட்டது. அதற்கப்புறம் திமுகவுடைய ரியாக்ஷன் என்னன்னு தான் உங்களை கேட்கிறேன். இப்ப ஆளுநரை சந்திச்சு தொடர்ந்து எதிர்கட்சிகள் பேசுறாங்க இல்லையா? என்ன தாக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு தாக்கத்தையும் கொடுக்காதுங்க. எந்த தாக்கத்தை கொடுக்க போகுது? ஆளுநருக்கு மரியாதை இல்லை தமிழ்நாட்டில். அப்புறம் ஆளுநரை சந்தித்து கொடுக்குற அது வந்து அந்த குடியரசுத் தலைவருக்கு இதை பரிந்துரைக்கணும். அந்த சவுண்ட் பைட் அவ்வளோதான். அது அவ்வளோ வேல்யூ தான் அதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம் அப்படின்றது நடைபெற்ற உடனே முதலமைச்சர் வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டாரு. ஆனாலும் அந்த சிபிசிஐடி விசாரணை அப்படின்றது நம்பிக்கை இல்லாமல் இருக்கு, சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சிபிஐக்கு மாத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு, அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு மாத்துறதுல அப்படி என்ன சிக்கல் இருக்கு? இல்லை, சிபிஐ விசாரணை ஏன் மாற்ற வேண்டும்? அவங்க நம்பிக்கை இல்லை அப்படின்ற நம்பிக்கை வந்து இவங்க நம்பிக்கை இல்லைன்னா அது எப்படி நம்பிக்கை இல்லாமல் போய்விடுமா? இப்போது பொதுவாக என்னென்னா, எப்போ சிபிஐ விசாரணை கேட்போம் அப்படின்னா, குற்றச்சாட்டுகள் வந்து போலீஸாருக்கு எதிராக இருக்கிறது. போலீஸார் அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது அதே மாநிலத்தை சேர்ந்த போலீஸார் அந்த போலீஸாருக்கு எதிராக, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவங்களுடைய அந்த வழக்கு, போலீஸார் தான் அதில் முக்கியமான குற்றவாளிகள். அவர்கள் தான் அந்த கொலை செய்தார்கள்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதில் வந்து அதே மாநிலத்தை சேர்ந்த போலீஸார் விசாரித்தால் ஒரு பயஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானம். அந்த அனுமானத்தின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை கோரலாம். இன்னொரு புறம் எப்போ கோரலாம் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து சரியான முறையில் விசாரணை செல்லவில்லை, குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, தெரிந்த குற்றவாளிகள் வந்து ஷீல்ட் பண்ணப்படுகிறார்கள், அவர்கள் வந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படின்னும் பொழுது சிபிஐ விசாரணை மேற்கொள்ளலாம். இதில் என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போது சிபிசிஐடி விசாரணை தான் நடந்துச்சு. மரக்காணம் சிபிசிஐ எல்லாருமே குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு
சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். குண்டர்தளத்தில் இன்னும் சிறையில் தான் இருக்காங்க. ம். ஸோ இப்போ அதே அது மாதிரியான வழக்கு சிபிசிஐடி விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. எந்த அடிப்படையில் எதற்காக உங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணைனா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் நீங்கள் முதல்வர் சொல்லியிருக்காரு, சிபிஐ விசாரணை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பழனிசாமி என்ன செய்தார்? ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் போட்டு சிபிஐ விசாரணை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் தடை வாங்கினாரு. இப்போ அவரே வந்து சிபிஐ விசாரணை வேணுன்றாரு. ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? இல்ல அந்த டெண்டர் கேஸ் தான் நீங்க குறிப்பிட விரும்புறீங்களா? இப்ப இது வந்து ஒரு 60 பேர் உயிரிழந்த விவகாரம் அப்படின்றப்ப எல்லாரும் ஒட்டுமொத்தமா பேசுறாங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்றப்ப அதுதான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. பாருங்க முதல்வர் உடனடியா சிபிஐக்கு மாற்றிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தானே ஒரு கூடுதல் பிளஸ் பாயிண்டா? இல்ல பிளஸ் பாயிண்ட் இது சரியான, அதுதான் சொல்றேன். 2 காரணங்களை சொன்னேன். நீங்க 2 காரணங்களை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. இல்ல என்ன காரணம், எதற்காக அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்கன்றதுக்காக கொடுத்துட முடியுமா? எதிர்க்கட்சிகள், அதை தான் மீண்டும் சொல்கிறோம், எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த கோரிக்கை, வேற எந்த கோரிக்கையும் வைக்க முடியல. கள்ளக்குறிச்சி ஒரே நிமிஷம், துரிதமாக அரசு செயல்பட்டிருக்கு, இவர்களால வேற எதுவும் சொல்ல முடியல. திமுகவில் இருக்கவர்களை ஷீல்ட் பண்ணது அரசு, திமுகவினர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால இந்த அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுன்னு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? இல்ல. இல்ல அந்த 2 எம்எல்ஏக்கள் பேர் குறிப்பிட்டு அவங்க தொடர்ந்து பேசுறாங்களே. நான் இந்த சம்பவத்தை பத்தி பேசுறேன், நீங்க வந்து 2 எம்எல்ஏக்களா வந்து இது பண்ணாங்க. 2 எம்எல்ஏக்கள் மேல அங்க வந்து கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ, இப்போ யாரோ ஒருத்தர் சுரேஷ்னு ஒருத்தர் வந்து மேல இருக்காரா, 25 ஏக்கர்ல சாராயம் காய்த்து கொண்டு இருக்காரு, அதிமுக பிரமுகரா அவரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல வந்து கொண்டு இருக்கிறது செய்தி. ஸோ அப்போ வந்து இது வந்து சம்மந்தப்பட்டது அதிமுக அவர்களுடைய தொடர்புன்னு சொல்லி பேசிட முடியுமா? சம்பந்தப்பட்டவர்கள், அதுதான் சொல்றேன், ஏதாவது குற்றவாளிகள் தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்களா, ஏதாவது குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்களா, அதுதான் முக்கியம். அப்படி இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்ஸ் இருந்தா சொல்லுங்க. இது யாரு பண்ணா, எங்க பண்ணான்னு எல்லாமே தெளிவா தெரியுது. அங்க இருக்கக்கூடிய போலீசாரின் மெத்தன போக்கு, அதுதான் இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் நடப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் அதை பாருங்க. இப்போ சிபிஐன்றீங்க, சிபிஐ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் தானே. பாஜக சொல்றதை கேட்டு நடக்கூடிய கிளிப்பிள்ளை தானே சிபிஐ. அப்புறம் சிபிஐ இங்க எதிர்கட்சியாக பாஜக இருக்கு, பாஜக சொல்படி நடக்கக்கூடிய சிபிஐக்கு இந்த விசாரணை கொடுப்பாங்களா? இல்ல எப்படி அதை விசாரணை தீவிரமா நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னு அவங்க சிபிஐ விசாரணை நல்ல முறையில் நம்ம அரசியல் சாயம் பூசுறோமா? நம்ம அரசியல் சாயம் பூசலாம், அவங்க தான் அரசியல் சாயம். இன்னொரு விஷயம், எப்போ சிபிஐ விசாரணை கொடுக்கலாம் அப்படின்னா 2-3 ஸ்டேட்ஸ் இன்வால்வ். இப்போ இதுலயே தமிழ்நாடு பாண்டிச்சேரி இன்வால்வ் ஆகுது இல்லையா? தமிழ்நாடு பாண்டிச்சேரி இல்லைங்க, எல்லாம் யூனியன் டெரிட்டரி தானங்க, வித்தின் த இது தானே. 2-3 ஸ்டேட் ராமிஃபிகேஷன்ஸ். ஒரு ஸ்டேட் போலீஸால போய் மற்ற இடங்கள்ல போய் விசாரிக்க முடியாது அப்படின்னும் போது ஆந்திரால, கர்நாடகால, மத்திய பிரதேஷ்ல கான்ஸ்பிரசி பல இடங்கள்ல நடந்திருக்கு, பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. அப்ப தமிழ்நாடு போலீஸ் யோசிக்கலாம். இது எப்படி? இல்லை இப்போ நார்மலாக கிரவுண்டில் ஒரு கேள்வி வருது. இப்போ கள்ளக்குறிச்சியில் அந்த சம்பவம் நடந்தது, காவல்துறை ஸ்டேஷன்லேருந்து ஒரு 100 மீட்டர் பக்கத்தில் அதெல்லாம் சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்றப்ப காவல்துறைக்கு தெரியாமல் இது நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்றப்ப சிபிசிஐடி விசாரிக்கிறப்ப காவல்துறை வந்து அவங்க சேஃப்கார்ட் பண்ண மாட்டாங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவல் அதிகாரிகளுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக எந்த சென்சிட்டிவ் வழக்காக இருந்தாலும் அதை விசாரித்து கொண்டிருப்பது சிபிசிஐடி தான். இப்போ வந்து மரக்காணத்திலே இதே போன்ற குற்றச்சாட்டுகளை தான் சொன்னாங்க, எப்படி விட்டாங்க, எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விசாரணை. அந்த விசாரணையில் யாராவது குற்றம் சொன்னார்களா? எதிர்கட்சிகள் யாராவது குற்றம் சொன்னாங்களா சரியா பண்ணலை சிபிசிஐடி போலீஸார்ன்ட்டு? இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு வழக்கில் சிபிசிஐடி போலீஸார் மெத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், தப்புவிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி போலீஸார் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கிறதா? ஸோ எப்படி இதை வந்து அணுகுவது? இது வெறும் வந்து அரசியல் ரெட்டாரிக். அரசியலுக்காக அவங்க ஏதோ ஒன்று செய்ய முடியாதது ஒன்று இருக்குன்றதுக்காக செய்து கொண்டே, அதாவது தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நிவாரண நடவடிக்கைகளை சரியான முறையில் எடுத்திருக்கு. அதில் எந்த குற்றம் குறையும் இவங்களால செய்து அதில் வந்து அரசியல் செய்ய முடியல, அந்த அற்பத்தனமான அரசியலை செய்ய முடியவில்லை. அந்த காரணத்திற்காக முடியாத ஒன்றை வச்சுக்கிட்டு சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு நம்ம எதிர்க்கட்சியா இருந்தப்ப சிபிஐ விசாரணை நிறைய நம்மளே அதுதான் சொன்னேன் எக்ஸாம்பிள். நம்ம செய்யறப்ப மக்கள் நலன். நல்ல கேள்வி. மக்களை வந்து தெளிவுபடுத்த முடியும் நம்மளால. அதுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவம். பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து ஃபர்ஸ்ட் யார் விசாரிச்சா? சிபிசிஐடி விசாரிச்சது. அதில் யார் சம்மந்தப்பட்டிருந்தா? அதிமுக. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் கைது செய்தார்களா? அவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்ததா? இல்லையே. சிபிஐ போன பிறகு தானே பாய்ந்தது. அதில் வந்து தெளிவாக தெரிஞ்சுது, பொது வெளியில் அந்த சம்பவங்கள் வெளியில் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சது அதிமுகவினர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தலில்
பாலியல் வன்புணர்வுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அதிமுக நடவடிக்கை எடுக்கவில்லை. போராட்டம் செய்தோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம், சிபிஐக்கு மாத்தினாங்க. அதிமுகவினர் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு பேசிஸ் இருக்கணும்ல. பேசிஸே இல்லாம அதே போல பெனி அண்டு இவர் ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த சம்பவம் அது சொன்னேன் உங்களுக்கு. எதனால போலீஸ் விசாரணைன்றதை சிபிஐ விசாரணைன்றதை சொன்னேன். இதுதான். இப்போ இதுல அதே போல கள்ளக்குறிச்சி இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், அதுல வந்து போலீசார் சுட்டுக் கொள்கிறார்கள், குறி வச்சு சுடுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அது சிபிஐ விசாரணை. ஸோ இதுதான் சிபிஐ விசாரணைக்கு ஒரு முகாந்திரம். சும்மா எல்லாத்துக்கும் சிபிஐனா எப்படி அது? இல்ல இத்தனை எதிர்குறல்கள் வர்றப்ப அதை மாத்திட்டு போறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கேக்குறாங்க. ஐயா இவங்க கேட்கறாங்கன்றதுக்காக செஞ்சிட முடியுமான்றேன். இவங்க கேட்கறாங்க, எதிர்கட்சிகள்லாம் கேட்குது அப்படின்னு செஞ்சிட முடியுமா? அதற்கு வந்து ஒரு அடிப்படை வேண்டாமா? பேசிஸ் ஃபார் எனி ஆக்ஷன் தேர் ஷுட் பி a பேசிஸ். என்ன பேசிஸ்னு கேக்குறேன் நான். நடவடிக்கைகள் போதுமானதா இல்ல அப்படினாலதான் அவங்க கேள்வி. என்ன போதுமானதா இல்லன்றேன். எப்படி நான் சொல்றேன், சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க. போதுமானதாக இல்லைன்னு சொல்லி பொதுவா சொல்லிட்டு போயிடாதீங்க. அதுதான் திருப்பியும் கேட்கிறேன். குற்றவாளிகள் யாராவது தப்புவிக்கப்பட்டார்களா? குற்றவாளிகள் யாராவது கைது செய்யப்படாமல் இருந்தார்களா? இல்ல இன்னும் வந்து நான் குற்றம் செய்தவன் வந்து தலைமறைவா இருக்கானா? இல்ல விசாரணை வழம் கரெக்டா போய் மெத்தனால் எங்க கொடுத்தான், எவன் கொடுத்தான், என்ன செய்தது, எங்கிருந்து போச்சு, எல்லா விசாரணையும் சிறப்பான முறையில் நடந்து எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த மெத்தனால் கொடுத்தது, இந்த விவகாரம், இந்த காவல்துறை மெத்தனமா செயல்பட்டது அப்படின்ற நம்ம ஆக்ஷன் எடுத்தோம்ல, அது போதுமானதா இருக்கா நான் கேட்கிறேன். கண்டிப்பாக. இப்ப போதுமானதாகனா விசாரணையின் முடிவுல வேற ஏதாவது இதையும் வெறும் மெத்தனம் தானா இல்ல அதை தாண்டி ஏதாவது இருக்கான்னு சொல்லி விசாரணையின் முடிவுல தெரியும். நீங்க அதுக்கு முன்னாடியே டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ் சொல்லி சொல்றோம். இல்ல எல்லா விவகாரத்திலையும் நம்ம வந்து காவல்துறை மேல மட்டும் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. பின்னாடி யார் இருக்கான்னு சொல்றேன். நான் அதுதான் சொல்றேன். மெத்தனால் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது அப்படின்றப்ப அதுக்கு அதை கண்காணிக்கிறது வருவாய்த்துறை அதிகாரிக்கு அவங்க ஒரு பொறுப்பு இருக்கு. அவங்க எல்லாமே கலெக்டர் கிட்ட தான் வருவாங்க. கலெக்டர் வந்து பணியிட மாற்றம் தான் செய்றீங்க. ஆனா எஸ்பி நேரடியா சஸ்பெண்டே பண்றீங்க. காவல்துறைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து காவல்துறை வந்து ரொம்ப எளிதா ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஆனா இதே வந்து ஒரு அதிகாரியா இருந்தா அவங்க வந்து நீங்க பாதுகாக்கிறீங்க, ஐஏஎஸ் மாதிரி அதிகாரிகளை பாதுகாக்கிறீங்கன்னு ஒரு நேரடியான ஒரு குற்றச்சாட்டு வைக்க இல்ல. இப்போ அதுதான் சொல்றேன். இப்போ யார் மேல இப்போ ஸ்ட்ரைட்டா இதுக்கு வந்து அந்த கள்ளச்சாராயம் அங்கே காய்ச்சப்பட்டு விற்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து தடுக்க வேண்டியது யாரு? பிடபிள்யூவிங். அதுக்காக போலீஸார் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது, இப்படி கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த பிடபிள்யூவிங் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அவங்க மேல. அதற்கு பிறகு விசாரணையின் அடிப்படையில் விசாரணை செய்த பிறகு யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாயும். அதான் சொல்றேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நம்ம வந்து எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றோம்ல, கலெக்டர் பணியிட மாற்றம் தான் செய்யறோம். அவரு தானே பொறுப்பு. அப்ப ஐஏஎஸ் அதிகாரிகள் இதுதான் மரக்காணத்திலேயே செஞ்சோம். உடனடியா அங்க போலீஸ் மேலதான் நம்ம வந்து கை காட்டுறோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்கள நம்ம இல்ல இது பண்றதே இல்ல. அது உங்களுடைய அனுமானம். பின்னாடி இவங்க இருக்காங்கன்றது உங்களுடைய அனுமானம். கலெக்டர் வந்து மாற்றப்பட்டது என்னன்னா, ஒரு இப்போ வந்து வேற எந்த ஆதாரங்களும் கிடையாது. அவர் நெக்லிஜென்டா இருந்திருக்காரா இல்லையா, இல்ல அவருக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா இல்லையா என்பது வந்து விசாரணையில தெரியும். ஏதாவது எதுவாக இருந்தாலும் ஸோ விசாரணையின் அடிப்படையில் முகாந்திரம் இருந்தால் மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனா தார்மீக அடிப்படையில் அங்க இருந்தாரு, அவருடைய இதுல நடந்துச்சு, ஸோ அதனால இன்னொருத்தர் வந்தா எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த காரணத்திற்காக கலெக்டர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சரவண்குமார் கொடுத்த அந்த பேட்டி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நீங்க பார்க்கலையா? அது இல்ல அதுதான் சொல்றேன், பின்விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அதுல கண்டிப்பா ஒரு விசாரணை நடக்கும் இல்லையா? இப்போ அவர் வந்து தன்னிச்சையாக சொன்னாரா இல்ல அவருக்கு யாராவது தவறான தகவல்களை கொடுத்தார்களா என்ன அப்படின்றதுக்கு ஒரு விசாரணை, அந்த விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த விசாரணையின் அடிப்படையில் கண்டிப்பாக எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில இந்த விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கே அனுமதி அளிக்க மாட்டாங்க. கேள்வி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையா நடந்துட்டு இருக்கப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படணுமா, அவையில வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இதை பத்தி பேசலாம் அப்படின்றாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு அனுமதிக்க மாட்டோம் என்பது வந்து பொய் கருத்து. அதுதான் சொல்றது. அதிமுகவினர் வந்து தேர்தலில் தோத்து போயிருக்காங்க, 40 தொகுதிகளில் தோத்து போயிருக்காங்க. அந்த தோல்வியை மறைப்பதற்காக அதிலிருந்து எப்படியாவது சோர்ந்து போயிருக்கக்கூடிய அவர்களை தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட டிராமாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் தெளிவாக ஓப்பனா இதுக்கு மூலமாக தான் வேண்டுகோள் கொடுக்குறாரு. வாங்க, நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்கிறோம், தவறு நடந்திருக்கிறது, மெத்தன போக்கால் தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அக்ரி பண்றாங்க. we are taking responsibility, we are not shirking away. இது நடக்கல, இதுக்கு நாங்க காரணம் இல்லை, நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போல.
இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதற்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் அப்படின்னா நீங்கள் தான் குற்றவாளின்றாங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பொறுப்பேற்கிறோம்னா இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது, இதுக்கு மேல இது நடக்காமல் பார்த்துக் கொள்வது உறுதியளித்திருக்கிறார்கள், என்ன நிவாரணங்கள் கொடுக்கப்பட வேண்டும், இதுக்கு என்ன ரெமெடியல் மெஷர்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நாங்க எடுப்போம். அதுதான் வந்து முன்னாடி நின்று பொறுப்பேற்றுக் கொள்வது. இதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி குற்றவாளி கூண்டுல ஏற்ற எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிற அந்த முயற்சி பலிக்காது. காரணம் நீங்க அப்படின்றப்ப அவங்க தொடர்ந்து இது மாதிரி ரிப்பீட்டடா நடக்குது இல்லையா? ஒரு வருஷம் கேப்ல இது நடக்கிறப்ப அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அதுதான் சொல்றேன், அரசுக்கு. கண்டிப்பாக அதுதான், அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. அங்க வந்து தவறு நடந்திருக்கிறது. இல்ல அது என்ன சிக்கல் நினைக்கிறீங்க நீங்க? அதாவது ஒரே நிமிஷம், என்ன சிக்கல் அப்படின்னா விஷத்தை கொடுக்குறான், அப்பட்டமாக கொலைகள் படுகொலைகள், இவை விஷத்தை கலந்து கொடுக்குறவனை என்ன பண்ண முடியும் நீங்க? பட் அது எல்லாமே நம்ம லா அண்ட் ஆர்டர் கீழ தானே வரும். லா அண்ட் ஆர்டர் கீழ தான் வருது. அதுதான் சொல்றேன். நீங்க வந்து இது வந்து அந்த இடத்துல தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா பரவாயில்ல. ஒரு இடத்துல வந்து வேண்டுமென்றே விஷத்தை கலந்து கொடுக்குறவனை என்னன்னு சொல்லுவீங்க? படுகொலைகளை செய்கிறார்கள். எப்படி அதை வந்து எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? அது விஷம்னு தெரிஞ்சே விஷத்தை கலந்து கொடுக்குறான், அதை எப்படி யார் தடுக்க முடியும்னு கேட்கிறேன். இல்ல நீங்க ஒரு அட்வொகேட், உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் நிறைய தெரியும். என்ன விடவே இப்போ ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அங்க வந்து கிரைம் எங்க நடக்கும், கிரைம் ஹிஸ்டரி சீட் அப்படின்னு ஒன்று இருக்கு, யார் யாரெல்லாம் எப்படி எப்படி ஆட்கள் அப்படின்னு, இது எல்லாமே கவனிக்க வேண்டியது காவல்துறை, இது எல்லாமே ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது உளவுத்துறை. இது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. ஃபெயிலியர் இல்லைங்க, அதுதான் சொல்றேன், ஃபெயிலியர் இல்லை. அதாவது என்ன அப்படின்னா ஃபெயிலியர் எப்போ ஃபெயிலியர்னா என்ன, எப்படி ரிப்பீட்டடா நடக்கிறப்ப ஃபெயிலியர். ரிப்பீட்டடா நடக்கல, அங்க நடக்கலையே, அது வேற பக்கத்துல விழுப்புரம் மரக்காணம் சரி, கள்ளச்சாராயம் இதா இருக்கு. இப்போ மரணம் வந்து எதனால நடந்துச்சு? மெத்தனால் கலந்தனால. மெத்தனால் கலந்தனால தான் மரணம். விஷசாராயம், கள்ளச்சாராயம் அல்ல, விஷசாராயம். ஸோ இவன் வந்து விஷத்தை கலந்து கொடுக்குறான் அப்படின்னும் பொழுது அதை எப்படி யார் தடுக்க முடியும்னு கேட்குறேன். இப்போ இந்த கள்ளச்சாராயம் அதுதான் சொல்றேன். இப்போ அதுதான் அதுல வந்து எங்க வந்து தவறு நடந்திருக்கு அப்படின்னா அந்த மெத்தனால் எங்க இருந்து இந்த மெத்தனால ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கவனிக்க வேண்டியதுதானே. அதுதான் சொல்றேன். அது இப்போ கடமை, அது கடமை. திருடி விற்கிறாங்க அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபேக்ட்ரியில இப்போ இங்க இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில மெத்தனால் போயிருக்கிறதா சொல்லி 5 பேரை கைது செய்திருக்கிறதா தகவல் வருது. இப்போ அவர்களுடைய இப்போ பொறுப்பு என்ன? அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கவங்களுடைய பொறுப்பு அந்த இதுக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணணும். இப்போ அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? அங்கே மட்டும் போதா, அங்கே போதா கரெக்டானு பார்ப்பாங்க, அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவங்க அங்கே வந்து பணத்திற்காக திருடி விற்கிறார்கள் என்றால் அதை வந்து நீங்கள் அதுதான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் மைன்யூட்டாக ஒன்று ஒன்றா பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட். நீங்கள் வந்து ஒட்டுமொத்த சிஸ்டம் சரியாக இருந்தாலும் இப்படி சில தனிநபர்கள் பேராசைப்பட்டு செய்யக்கூடிய தவறுகளால் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி நடக்குது. பட் இதுக்கு நம்ம கவர்மெண்ட் தானே பொறுப்பு. இதற்கு அப்சல்யூட்லி அதுதான் சொல்கிறேன், பொறுப்பு. நாங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம், அதை வந்து மறுக்கவே இல்லை. தவறு நடந்திருக்கிறது, அந்த தவறு மீண்டும் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி உறுதியளித்திருக்கிறார்கள். இப்போ இந்த சிபிசிஐடி விசாரணை மூலியமாக இந்த ஒரு கேஸ்க்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிரந்தர தீர்வு அப்படின்னும் பொழுது நீதி அரசர் கோகுல்தாஸ் தலைமையிலான தனிநபர் ஆணையம் நம்பிக்கை இல்லைன்றாங்க எதிர்கட்சிகள். உங்க அப்படிதாங்க எதிர்கட்சிகள், அதை தான் சொல்றேன். எதிர்கட்சிகள் வந்து ஆளும் கட்சி என்ன செய்தாலும் நம்பிக்கை இல்லை இல்லைன்னுவாங்க. ஒருத்தர் வந்து இப்போ 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை கொடுத்தா 25 லட்ச ரூபா கொடுன்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, அவங்கெல்லாம் என்ன பெரிய நாட்டுக்காக தியாகம் செய்தவர்களா, அவங்களுக்கு ஏன் வந்து நிவாரண தொகை கொடுக்குறீங்கன்னுவாங்க. ஸோ எதிர்கட்சிகள்னு வரும்பொழுது அவர்கள் வந்து அரசியல் தான் செய்வார்கள். அதுதான் கரெக்ட், அரசியல் தான் செய்வார்கள். செய்யட்டும். இப்போ என்ன பண்ணணும்? 25 லட்ச ரூபா கொடுக்கணுமா, இல்லை கொடுத்தா 10 லட்ச ரூபா தப்புன்னு சொல்லி திருப்பி வாங்கணுமா? ஸோ இப்படித்தான் நிறைய இது இருக்க. இப்போ இது வந்து என்னன்னா, இது வந்து வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமே இல்லை, இது வந்து ஒரு சமுதாய பிரச்சனை. குடிப்பழக்கம், கள்ளச்சாராயம் என்பது சமுதாய பிரச்சனை. ஸோ சமுதாய பிரச்சனை அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே அதில் பொறுப்பு இருக்கு. கடந்த 40 வருடங்களாக நாங்கள் தான் 30 வருடங்கள் ஆட்சியில் இருந்தோம், 25 வருடங்கள் ஆட்சியில் இருந்தோம் சொல்லி மார்த்தாட்டி கொள்ளக்கூடிய அதிமுக அவர்களுக்கு பொறுப்பே இல்லையா? அவங்க ஆட்சியில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சவே இல்லையா? எல்லா கள்ளச்சாராய வியாபாரிகள் எங்க ஆந்திராவுக்கு ஓடிட்டாங்களா? எந்த இடத்துல ஒட்டுமொத்தமா திமுக மேல பழி சுமத்துறதா பாக்குறீங்க எதிர்கட்சிகள்? தேர்தலில் தோத்துட்டாங்க. அதனால இதை வந்து திருப்பி பேசி திமுகவிற்கு ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இருந்து குரல் கொடுக்கறாங்க. நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இருந்து குரல் கொடுக்கலாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னும் போதே நிவாரணம், பாதிக்கப்பட்டுட்டாங்க, நிவாரணம் கொடுக்க வேண்டும். நிவாரணம் கொடுக்கல
அவர்களுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகிவிட்டது. ஈடு அந்த இழப்பை வந்து யாராலையும் ஈடுகட்ட முடியாது. அதை வந்து நம்ம வந்து என்ன மானம் கொடுத்தாலும் காம்பன்சேட் பண்ண முடியாது. ஆனாலும் அரசு வந்து அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய அந்த குடும்பத்தாருடைய எதிர்காலம் ஓரளவுக்காவது இருக்க வேண்டுன்றதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட தானே தோளோடு தோள் நிற்கிறோம். திமுக அரசு அவர்கள் தோளோடு தோள் நிற்கிறது. இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே பாஜக நேத்து ஆளுநரை சந்திச்சிருக்காங்க, இன்னைக்கு அதிமுக ஆளுநரை சந்திக்கிறாங்க. அப்படின்றப்ப தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுடைய இந்த ஒரு விவகாரத்துல அவங்க துரிதப்படுத்துற அந்த வேலைகள் அப்படின்றது ரொம்ப ஒரு அப்செட் ஆகுதா திமுக? என்னன்னா அவங்க வந்து இது வந்து திமுகவுடைய வீக் ஸ்பாட். திமுக இந்த இடத்துல வந்து சறுக்கிடுச்சு, இதை வந்து நம்ம வந்து எப்படியாவது அரசியலுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டு தொடர்ந்து இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. 2020 மரணங்கள் நிகழ்ந்தது. 2001 153 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனார்கள். 33 பேர் சென்னையில் இறந்து போனாங்க. 108 பேர் மகாமகம் செல்வி ஜெயலலிதாவும் அவங்களுடைய இணைபெரியா தோழி, உடன்பிறவா தோழி திருமதி சசிகலாவும் கும்பகோணம் மகாமகத்தில் குளிக்க போகும்போது 108 பேர் இறந்து போனாங்க. அதிமுக ஆட்சியில இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து நடக்காமல் இருந்திருக்கிறதா? அதற்காக இதை வந்து நியாயப்படுத்தவில்லை, இதற்கு பொறுப்பேற்கிறோம். இந்த இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்திருக்கிறது அப்படின்றத சுட்டி காட்டுவதோடு நிறுத்தி கொண்டு பொறுப்பு, அதாவது சாராயத்தை பொறுத்தவரை, கள்ள சாராயத்தை பொறுத்தவரை எந்த சாராயமாக இருந்தாலும் சரி, குடிப்பழக்கம் டாஸ்மாக்ல விற்கக்கூடியதை வாங்கி குடிக்கிறதா இது ஒரு சமுதாய பிரச்சனை. இதை நீங்க வந்து டப்புன்னு ஸ்டாப் பண்ணு, ஃபுல் ஸ்டாப் வச்சிரு அப்படின்னா வைக்க முடியாது. அப்படிப்பட்ட வாக்குறுதியை திமுக 2016 கொடுத்தது, முழு இதுன்னு சொல்லிட்டு ஏத்துக்கல. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கவில்லை. திமுகவுக்கு வந்து அன்னைக்கு 2016 திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் தலைவர் கலைஞர் சொன்னது போல முதல் கையெழுத்து மது ஒழிப்பு கொள்கையாக தான் இருந்திருக்கும். பூரண மதுவிலக்கு வந்திருக்கும். எப்படி போயிருக்கோம்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை என்ன டிராஜெக்டரியில போயிருக்கோம், அதுக்கு கள்ளச்சாராயம் புழக்கம் அதிகரிச்சிருந்தாலும் வாய்ப்புகள் சொல்ல முடியாது. கண்டிப்பாக சிறப்பான முறையில் செயல்பட்டு இது பண்ணிருக்காங்க. ஆனா வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கெல்லாம் பூரண மதுவிலக்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் கள்ளச்சாராயம் இதை விட தலை விரித்து ஆடுகிறது. குஜராத் தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். 2022 43 பேர் இறந்து போறாங்க. அங்க வந்து அப்போ பிஜேபி அங்க போய் ஏதாவது பண்ணாங்களா? அங்க யாராவது ஒரு அமைச்சர் ஏதாவது ராஜினாமா செய்தாரா? இல்லை என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இப்போ இங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிவாரண தொகை கூட கொடுக்கப்படவில்லை. அங்க இந்த நிவாரண தொகை மேலே விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதுதான் சொல்றேன். இப்போ அரசியல் கட்சிகள் வந்து திமுகவை இதை வச்சுதான் லாக் பண்ண முடியும் அப்படின்னு நினைத்து நீங்க அதற்கு இடம் கொடுக்குறீங்க. இந்த கொடுக்கலங்க இடம். சரி, அதுதான் சொல்றேன். அந்த சம்பவம் வந்து துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்து விட்டது. அதற்கப்புறம் திமுகவுடைய ரியாக்ஷன் என்னன்னு தான் உங்களை கேட்கிறேன். இல்ல, அந்த ரியாக்ஷன் வந்து நிரந்தர தீர்வுக்கான ஒரு ஆக்ஷன் அது கோகுல்தாஸ் ஆணையம் வந்து கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்பை ஒட்டி அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை ஒட்டி நிரந்தரமான தீர்வு காணப்படும். இப்ப ஆளுநரை சந்திச்சு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பேசுறாங்க இல்லையா, என்ன தாக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு தாக்கத்தையும் கொடுக்காதுங்க. எந்த தாக்கத்தை கொடுக்க போகுது? ஆளுநருக்கு மரியாதை இல்லை தமிழ்நாட்டில். அப்புறம் ஆளுநரை சந்தித்து கொடுக்குற அது வந்து அந்த குடியரசுத் தலைவருக்கு இதை பரிந்துரைக்கணும், அந்த சவுண்ட் பைட், அவ்வளவுதான். அது அவ்வளோ வேல்யூ தான் அதுக்கு. அதை தாண்டி வேற எந்த வேல்யூவும் கிடையாது. குடியரசுத் தலைவர்கிட்ட இதை பத்தி பேசுறாங்க. ஜேபி நட்டா ஒரு கடிதம் எழுதுறாரு. இது எல்லாமே அதுதான் சொல்றேன். இப்போ ஜேபி நட்டா கடிதம் எழுதுறாருன்னா, அதே ஜேபி நட்டா 2000 மக்கள் கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, 2022 குஜராத்தில் 43 பேர் செத்து போனாங்களே, அதற்கு ஜேபி நட்டா என்ன செய்தார்? ஜேபி நட்டா நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதினாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, மக்கள் கேட்பாங்க. இது வந்து முன்ன மாதிரி கிடையாது. இது வந்து விரல் நுனியில வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே வந்து நம்மளை வந்து சேரக்கூடிய டெக்னாலஜி இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த சிபிசிஐடி விசாரணை அப்படின்றது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.